ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம காடை கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கடாய் காய்ஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டை போட்டுக்கலாங்க, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், சோம்பு போட்டுக்கலாங்க. பொரியட்டோங்க. பொரிஞ்சு வந்தது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாங்க. கூட நல்லா கலரி விடுவாங்க. வதங்கட்டும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கட்டோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அதில் வதக்கி எடுத்துப்போங்க. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து கூட சேர்த்துப்போங்க. வதங்கட்டோங்க. கூட வதங்கிறதுக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவு. கல்லுப்பு சேர்த்துப்போம். கூட மஞ்சள் பொடியை சேர்த்துப்போங்க. நல்லா இப்போ வதக்கி விட்டுப்போங்க. நல்லா தக்காளியை நல்லா வதங்கட்டோங்க. வதங்கி எண்ணெய் சுண்டி வரட்டோங்க. வந்துட்டு வச்சு பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துப்போங்க. கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோங்க. வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காடையை எடுத்து கூட சேர்த்துப்போங்க. சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம கரண்டி எடுத்து வச்சு நல்லா கலரி விட்டுப்போங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. கிரேவிங்கிறதுனால தண்ணி இல்லாமல் அதில் இருக்கிற தண்ணியை வச்சே நம்ம சுண்ட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க. பாருங்க, அதில் இருக்கிற தண்ணி வதங்கினது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதக்குவோங்க. அடுப்பை சிம் பண்ணி வச்சுடுவோங்க. சிம் பண்ணி வச்சுட்டு சிம்லையே ஒரு 20 நிமிஷம் வேகட்டோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்கோங்க. மூடி போட்டு வச்சுடுவோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நல்லா கிரேவி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
வாங்க இப்போ முடிஞ்சது. இந்த சமயத்தில் நீங்கள் மல்லி இலையெல்லாம் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கக்கிட்ட இல்லை, அதனால் நாங்கள் சேர்த்துக்கல. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி, காடை கிரேவி முடிஞ்சது. வாங்க நீங்களும் எல்லோரும் வீட்டில் நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.